ஆனா ரொம்ப அழகா இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஹாய், குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்றேன்னா புதா. குட் மார்னிங் சொல்லுடி. குட் மார்னிங். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு சரண்யா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆமா, நம்ம காயத்ரிவா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஊட்டிலாம் போயிட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கோம். தச்சுக்குட்டிக்கும் மித்துனுக்கும் மாற்றி மாற்றி கொஞ்சம் உடம்பு. அச்சுச்சோ பாடுறா எந்த நேரத்தில் எதை சொல்கிறான்னு போயிட்டான்டா பெட்டில் இதான். தச்சுக்குட்டிக்கும் மித்துனுக்கும் மாறி மாறி உடம்பு சரியில்லை. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. தச்சு நான் இப்போ ஓகே சொல்லு. ஐம் ஓகே சொல்லு. ஐம் ஓகே. ஃபுல் விஷமா மோடுக்கு போயிட்டாரு அவர். மித்துனே, ஹாய் மித்துனே. ஓகேவா நீ? மாறி மாறி ஃபீவரில் படுத்து டென்ஷன் ஆக்கிட்டானுங்க. வ்ளாக் எடுக்க போகிறோன்னு சொன்னோடனே மேடம் எப்படி ரெடி ஆகிருக்காங்க பாருங்க. பார்த்தீங்களா? இது அந்த இது டான்சிங் புட்டபொம்மா சாங் இருக்குல்ல. புட்டபொம்மாவா? புட்டபொம்மா அது. ஆமா, அதுல நிறைய கலெக்ஷன்ஸ். இது யாரோட கிஃப்ட்னு சொல்லுங்க. யாரோடது? ஹஸ்பண்டோடதா? ஆமா, சர்ப்ரைஸ். அவங்க ஆபீஸ்ல 2-3 பேர் போட்டிருந்தாங்களாம். அவங்க இங்க ஒரு தடவை வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு. நவராத்திரிக்கு இன்வைட் பண்ணிருந்தேன். ஸோ அவங்க போட்டிருந்ததை பார்த்துட்டு எனக்காக வாங்கி கொடுத்தாரு. பரவாயில்லையே, அவங்க போட்டிருந்ததை பார்த்துட்டு ஒரு 3 டேஸா இதுக்காக ரொம்ப டைம் எடுத்து நான் ரொம்ப சர்ச் பண்ணி ஒன்னொன்னு ஒரு டிசைன்ல இருக்கும் காமிக்க. இதுதான் ஃபர்ஸ்ட் தோடு. நான் போட்டிருக்கிறது மட்டும்தான் கோல்டன் கலர்ல இருக்கும். இது ஒண்ணுதான், மற்றது எல்லாமே இந்த மாதிரி சில்வர்ல இருக்கும். அந்த புட்டபொம்மா சாங் வரும்போது இது ரொம்ப ஃபேமஸா இருந்துதான். இது இங்க கிடைக்கலையா, அதனால ஹைதராபாத்ல இருந்து வாங்கி அவங்க போட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. மீஷோல ஆர்டர் பண்ணாங்க. அந்த ஃபினிஷ்லாம் பாரு எவ்வளவு அழகா இருக்கு. அழகா இருக்கு. இது இந்த பாவாடை அப்படியே பூ மாதிரி தலையில அப்படியே குடம் வச்சிருக்காங்க. இது ரொம்ப கியூட்டா இருக்கும். இது எல்லாத்த விட கொஞ்சம் குட்டியா இருக்கும், ஆனா ரொம்ப அழகா இருக்கும். அப்புறமா நான் போட்டிருக்கேன். இது இப்படி இப்படி இருக்கு. ஒண்ணு இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் கிஃப்ட் கொடுத்து இது பண்றாரு. சர்ப்ரைஸ் இல்ல. நேத்து போன் வந்தது எனக்கு. அந்த மீஷோல அந்த ஓடிபி நம்பர் கேட்பாங்க இல்லையா, அதுல எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு. உடனே ஃபோன் பண்ணாங்க, வந்துருச்சா அப்படின்னாரு. ஒரு பார்சல் ஒன்று போட்டிருக்கேன் அப்படின்னாரு. என்ன பார்சல் போட்டிருக்கேன்னு கேட்டேன். இல்லை ஒரு எனக்கு வாட்ச் போட்டிருக்கேன், ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னா. நான் மெசேஜ் ரொம்ப பார்க்கல. ஒரு வாட்ச் பைத்தியம் கேட்டு மீஷோலேருந்து ஒரு 3 பார்சல் வந்தது. கடைசியில் அவங்க ஓடிபி கேட்டாங்க, கொடுத்த உடனே ஃபோன் பண்ணிட்டாரு, பிரிச்சு பாரு அப்படின்னு. ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. பரவாயில்லையே. இல்லை இவ்வளோ நாள் வாங்கி கொடுத்துருக்காரு, ஆனா இந்த மாதிரிலாம் வாங்க தெரியாது ஒரு சில ஜென்ஸுக்கு. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஆனா இருக்கும், பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணும், ஆனா வாங்கி கொடுக்கணும்னு தோணாது இல்லையா. இந்த ட்ரெஸ் நான் இப்போ ரீசெண்டாக மீஷோல போட்டேன். இது ஆக்சுவலா ஒரு 362 சம்திங் தான். ஆமா, நிறைய அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இதுக்கு ஷால் கிடையாது, வெறும் குர்தாவும் குர்த்தி டைப்ல ஒரு டாப்ஸ் அண்ட் பேண்ட். அது மாதிரி நல்லா இருக்கு. டாப் அண்ட் பேண்ட் சூப்பரா இருக்கு. கலர் நல்லா யூஸ்க்கு நல்லா இருக்கும். கிளாத் வைஸ் குவாலிட்டி பரவாயில்ல. ஒருத்தவங்க நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன், கேட்டிருந்தீங்க இதோட லிங்க் கொடுங்க. நான் அதுல கொடுத்துருந்தேன் ஷார்ட்ஸ்ல. இந்த வீடியோ கிடையும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்க குர்த்தி, அதாவது குர்த்தி டைப் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஆக்சுவலா ஃபுல் காட்டன் கிடையாது, கொஞ்சம் இந்த பாலிஸ்டர் மிக்ஸ் தான். ஆனா நல்லா இருக்கு. சுருங்கலை, இப்ப நினைச்சா சுருங்கும்ல, அது மாதிரி சுருங்கலை.
நம்ம வந்து எனக்கு வந்து எல் சைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். ஒரு சைஸ் பெருசா வாங்குங்க. பிராண்டட்னா ஏன்னா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கை கிட்ட இது ஷ்ரிங்க் ஆகல. மெயினா இந்த இடத்துல கொஞ்சம் டைட் ஆகும், சிலது டைட் ஆகும் சிலது டைட் ஆகாது, அதனால பார்த்து வாங்கணும். கரெக்ட், நல்லா இருக்கு. லாவண்யா வரேன். நான் காலையிலே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். லன்ச் ப்ரிப்ரேஷன்லாம் சீக்கிரமாகவே பண்ணிட்டேன். அவங்களும் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க, எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறமா கொஞ்சம் மற்ற வேலையெல்லாம் இன்றைக்கி இருந்தது. க்ளீனிங்லாம் நிறையா இருந்தது. கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சு தான் நான் வந்து இன்றைக்கி காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். எப்பவுமே பெட் ஸ்ப்ரெட்லாம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். அதுவும் பசங்க லீவில் இருக்காங்க. பெட்ரூமில் மோஸ்ட்டாக விளையாட மாட்டாங்க. அது மாதிரி ஈட்டபிள்ஸ்லாவும் நான் ரொம்ப இதில் வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் கேட்டுப்பாங்க. இருந்தாலும் நான் மாற்றிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் பண்ணி வாங்கினது தான். ஒன்றுமே நிறைய போட்டேன். கடைசியில ஒரு பீஸ் வந்து டேமேஜ் ஆகி அது போயிட்டு இன்னும் ரிட்டர்ன் வரல. ஸோ இருக்கிறத வச்சு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன வாங்கியிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் ஹால் காட்டுறோம், அப்புறம் இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்றோம் அப்புறமா காட்டுறோம். இன்னும் இல்லை, நார்மல் எல்லாமே கொஞ்சம் ரீசனபிள் தான். எதுவுமே ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. இது நீங்க பார்த்துருப்பீங்க, லாவண்யா வீட்டில் இருக்கும். இது ஒரு பிளான்டர் தான். ஆக்சுவலா பிளான்டர் தான். இதுல வைக்கிறதுக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன். இதுல நீங்க ஏதாவது நேச்சுரலா பிளான்ட் வைக்கிறது, மணி பிளான்ட் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தடவை லாவண்யா இந்த புது வீட்டுக்கு இங்க வந்தோன்னா அவளுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கும். பெருசா ஒண்ணு இருக்கு. எல்லாம் வந்து ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்து கொடுப்பேன் நான். என்னப்பா சரி நம்ம வீட்டுக்கு வாங்கலாம். நெக்ஸ்ட் என்ன? இது வந்து ஹூக்ஸ். இது ஏற்கனவே நாங்க வந்து வாங்கியிருக்கோம். இது ஆக்சுவலா இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆணி அடிக்காம நல்ல ஸ்டடியா இருக்கும். இந்த மாதிரியும் வாங்கியிருக்கேன். ஹூக் டைப்லயும் அப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்லயும் இருக்கும். அதனால ரெண்டுமே வாங்கியிருக்கேன். ஆணி அடிக்கிறது இல்லை வீட்டுல, அதனால இது ஆக்சுவலா வாங்கி பல மாதங்கள் ஆகி விட்டேன். இது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை காட்டியிருக்கோம். வாங்கி மாட்டவே இல்லை. இப்ப வந்து இது பெட்ரூம்ல மாட்டலாம் அப்படின்னு. பக்கத்துல காட்ட ஒரு நிமிஷம். இது ரொம்ப நல்லா இருக்கும். 3 பீஸ் மாதிரி. இது வந்து எப்படி மாட்டலாம், கிராஸா மாட்டலாம், எப்படி வேணா மாட்டலாம். அது இது ஒண்ணு சரி. இப்ப எடுத்தேன். இது பாரு. ஏய் ஆக்சுவலா இது வந்து கொத்தா விக்கும். இது வந்து இப்படி இருக்கும். இது வந்து நீங்க இப்படியும் வச்சுக்கலாம், பூ மாதிரியும் வச்சுக்கலாம், இப்படி தொங்க இப்படியும் வச்சு நல்லா இருக்கு. இப்படி வச்சு ஹேங்கிங் மாதிரி இப்படியும் வச்சு சும்மா இந்த இடத்துல வச்சு காட்டினாலே அழகா இருக்கு. இப்படியும் வச்சுக்கலாம். இது நல்லா இருக்கு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. நல்லா இது பாட் எப்படி இருக்கு காட்ட? ஒரு மாதிரி நல்லா இருக்கு பாரு. ஓபன் பண்ணி காட்ட. பாட் வந்து இப்படிதான். சரி இது ஒன்று போடலாமேன்னு வாங்கினேன். எல்லாம் ரீசனபிள் ப்ரைஸ் தான், ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை. எல்லாம் 120 130 ஆஃபர் ப்ரைஸ் மொத்தமாக போட்டேன். நமக்கு வந்து இந்த டெலிவரி சார்ஜ் இருக்காது. மீஷோல இருக்காது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு டெலிவரி சார்ஜ், கேஷ் ஆன் டெலிவரிக்கு தான் எப்பவுமே. கேஷ் ஆன் டெலிவரி வந்து போட மாட்டேன், அப்படியே வந்து பே பண்ணிடுவேன். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ 160 வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போட்டிங்கன்னா அப்படியே 160 பே பண்ணணும். ஆன்லைன்லேயே அப்படியே நம்ம ஜிபேல பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 142 நல்லாவே காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குப்பா. அதனால அப்படிதான் போடுறது. கேஷ் ஆன் டெலிவரி போடுறது இல்லை நான். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து இந்த பீஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் போடும்போது என்ன ஆச்சு, அந்த உள்ள அந்த இதுவே இல்லை, ஃபில்லிங் இல்லாம இருந்தது. ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டு அப்புறமா இது ஒரே மாதிரி வாங்கினேன். இதெல்லாம் 125. இது இதெல்லாம் எப்பவுமே கொஞ்சம் கம்மி தான். ஸோ இது வைக்கும்போது நல்லா இருக்கும். நான் இப்போ வந்து ஷார்ட்ஸ் நிறைய போடுறேன், உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை, டெய்லியுமே அந்த மாதிரி வருது. ஸோ அதுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் பெருசு. என்னது இது? எனக்கே தெரியாது இந்த தடவை என்ன வாங்கியிருக்காங்க. இது வந்து நான்
பிரிக்கவே இல்லை. ஆனா இப்போ ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது மீஷோல போட்டிங்கன்னா உடனே பிரிச்சு பார்த்துருங்க. மீஷோன்னு இல்லை, எல்லாத்துலேயுமே 7 days அப்பதான் நம்ம வந்து வாங்க முடியும். அது மாதிரி தான் பார்த்து உடனே பிரிச்சு பார்த்து. மீஷோல வந்து 7 days தான் ரிட்டர்ன் பாலிசி இருக்கும். ஆமா. அமேசான்ல உங்களுக்கு கொஞ்சம் எப்பயுமே பிரிச்சு பார்க்கவே மாட்டேன். லாவண்யா சொல்லுவா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன்னா பிரிச்சு பாரு அப்படின்னு. அந்த ஹேபிட்டே இல்லை எனக்கு. அப்படியே வச்சிருவேன். எனக்கு எப்போ வந்து கை வருதோ அப்பதான். என்ன வுட்ல அந்த இதுவா ஸ்டாண்டா ஸ்டூலா? இது வந்து பிளான்ஸ்க்காக வாங்கினேன். நம்ம பால்கனியில் ஒன்று வச்சுருப்போமே அந்த மாதிரியா? இது வேற மாதிரி இருக்கு. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இது சரி கொஞ்சம் நல்லா வாங்கணும் தான். இது நம்ம வச்சிருக்க நல்ல. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, இது வந்து வுட்டு. இப்போ நம்ம பிளான்ஸ் வச்சோம்னா நல்ல தண்ணி ஊற்றணும்னா ஒரு வேளை இது வந்து இதாகிடுமோ அப்படிலாம் நினச்சேன். ஆனால் எதுவுமே ஆகலை. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. வீட்டில் சும்மாவும் வைக்கலாம், ஹாலெல்லாம் வைக்கலாம். வெளியில் எங்கேயாவது பால்கனி உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது பெருசாக அப்படின்னா வைக்கலாம். எங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸில் இந்த மாதிரி வச்சா நீட்டாக இருக்கும். ரொம்பவும் நான் பிளான்ஸ் வைக்கல, ஒரு 3 பிளான்ஸ் தான் இருக்குது. சரி, அதுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே மாட்ட போகிறோம். மாட்டிட்டு காட்டுறோம். இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் வால் மாதிரி இருக்கும். இன்னுமே டார்க் வால்ல இந்த கோல்டன் கலர் வந்து நல்லா தெரியும். பட் இருந்தாலும் நம்ம இங்க கொஞ்சம் சட்டிலா இருக்கும், நல்லா வந்து தெரியும். ஆக்சுவலா இந்த ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் கோல்டன் தான். ஏன்னா எனக்கு இந்த கோல்டன் கலர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது இந்த ஹூக் இதில் ஸ்க்ரூ வரும். ஸோ இதில் தான் நாங்கள் மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பீஸை மாட்டிடுவோம். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் மாட்டிக்கலாம். எங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னு பாரு. மார்க் பண்ண இடத்துல தான் மாட்டேன். ஓகே ஓகே, அவ்வளோதான் மாட்டியாச்சு. இப்போ அப்புறமா நம்ம இது ரெண்டுத்தையும் இது பண்ணிப்போம், மார்க் பண்ணிப்போம். ரொம்ப ஈஸி தான். மாட்டிட்டியா? இன்னும் நீ அது வந்து இந்த இடத்துல மாட்டினா கரெக்டாக இருக்குமா? சரி, ஃபைனலி ரொம்ப நாள் பல மாசம் ஆச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வீடியோவில் காட்டியிருக்கோம். அந்த இடத்துல மாட்டாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய வந்து ஏதாவது மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த இடத்துக்கு இது வந்து செட் ஆகும் அப்படின்ட்டு லாவண்யா தான் ஒரு சில சஜஷன்லாம் நிறையா கொடுத்தா. ஸோ அவளுக்கே தெரியாது, சர்ப்ரைஸாக நான் நிறையா வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து எப்பயுமே ஏதாவது ஒன்று வாங்குகிறேன், சாரி ஏதாவது ஒரு சஜஷன் கேட்கணும் அப்படின்னா டக்குன்னு லாவண்யாவுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். ஸோ இது நல்லாயிருக்கும், இது நல்லா இருக்காது அப்படின்னு ஏதாவது ஒரு சாய்ஸ் கொடுப்பா. அதே மாதிரி தான் அவளும். இப்போ ஏதாவது ஒன்று வாங்குறா அப்படின்னா அது நல்லா இருக்குமா சரண்யா அப்படின்ட்டு ஒரு 4-5 ஃபோட்டோ அனுப்புவா, நீ ஏதாவது சூஸ் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ 2 பேருமே அப்படி தான். நான் ஏதாவது வாங்குறேன்னாலும் அவளுக்கும் வாங்கி கொடுப்பேன், அவளும் அப்படி தான். ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சில திங்ஸ் வந்து இங்கேயும் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நாங்கள் பார்த்து வாங்குவோம். ஏன்னா என்னோடய செலெக்ஷனும் அவளுக்கு பிடிக்கும், அவளோட செலெக்ஷனும் எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறமா திரும்ப வேறு மாதிரி வச்சோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளான்ஸ்லாம் போடலாம் அப்படின்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் லீவ்ஸ்லாம் கொஞ்சம் நாங்கள் போட்டு டெக்கரேட் பண்ணோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது அப்படியே இருக்காது. ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இங்கே மாற்றி வைப்போம், அங்கே மாற்றி வைப்போம், அந்த மாதிரி தான். இந்த பிளான்ட்ஸ்லாமும் பார்த்தீங்க அப்படின்னா மணி பிளான்ட் வந்து நல்லா வளர்ந்துருச்சு.
துளசி இந்த சம்மருக்கு வந்து வரவே இல்லை. சரி அது கொஞ்ச நாள் கழிச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு அது மேலேயும் ஒரு மணி பிளான்ட் ஒரு சின்ன பாட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடமும் வந்து ரொம்ப நாளாக நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு சில வேலையெல்லாம் இருக்குது வீட்டில், அதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க. இந்த பால்கனி மேக் ஓவர் எல்லாம் ஸோ கம்ப்ளீட்டாக மாற்றலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்து வச்சுருக்கோம். ஏன்னா இந்த சம்மருக்கு கொஞ்சம் அந்த செவரெல்லாம் பீலாகி வர மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் வரும்போது இப்படி இல்லை. ஸோ அது பார்க்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இடம் வந்து எப்படியாவது இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும் அப்படின்னு இந்த மணி பிளான்ட்லாம் வச்சு கொஞ்சம் நான் அப்படியே மாற்றிட்டுருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட், அதையும் வந்து நான் அப்படியே அந்த கம்பியோடையே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் பழைய வீட்டிலே வச்சுருந்தேன். ஸோ அந்த 3 ஸ்டாண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு டேபிள், ஒரு பிளான்ட் பேஸ் தான் இது. ஒரு குட்டி டேபிள் மாதிரி இருக்கும், 3 வச்சுக்கலாம் நம்ம. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கும், நல்ல ஸ்டடியாக இருக்குது. ஸோ தண்ணி கூட உங்களுக்கு வந்து இதில் பட்டால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் ஆகலை. ஸோ அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.